Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல இனிப்பு பொங்கல் எப்படி ஈஸியா டேஸ்டியா பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக பச்சரிசி எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் இதே கப்பை தான் எடுத்தேன். 1 கப் 1/2 கப். தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன். இனிப்புக்கு நீங்க அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமாவும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் 10 ட்ரை கிரேப்ஸ், அது கூடவே ஏலக்காய் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருந்தேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். நெய் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு கலர் மாறாமல் லேசாக வறுத்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு ஓரளவு வறுத்துட்டோம். இப்போ நம்ம பச்சரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 1 கப்பு பால் சேர்க்க போகிறோம். பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுக்கலாம். 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். அரிசி வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதுலேயே ட்ரை கிரேப்ஸையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு வறுத்த அதே சட்டியிலேயே வெல்லத்தை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். பாருங்க, வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, வெந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பொங்கல் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூடவே வெல்லப்பாகையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே கெட்டியாயிரும். ஒரு 5 மினிட்ஸ் தாண்டும்போது நல்லா கெட்டியாயிரும். அதனால் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும்.
இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்க, இப்போ நல்ல பொங்கல் பதத்துக்கு சூப்பராக இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். சிம்லேயே அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.